ஃப்ரெண்ட்ஸ், சரியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி மூசா நபி அப்படிங்கிறவங்க ஃபிரௌன் அப்படிங்கிற அரசன் தன் படையை கூட்டிட்டு தன்னை துரத்திட்டு வர்றதுனால மூசா நபி தன் கையில உள்ள கோலை உயர்த்துறாங்க. அவங்களுக்கு தன் எதிரில் உள்ள கடலே இரண்டா பிரிஞ்சு வழி கொடுக்குது. அதுல மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளர்களும் மக்களும் கிராஸ் பண்ணி போறாங்க. இதை பார்த்த அந்த ஃபிரௌன் அரசன் தானும் அந்த பாதை வழியா கிராஸ் பண்ண உள்ள இறங்குறான். அவன் சரியா நடுக்கடலுக்கு போன பிறகு மொத்த கடல் தண்ணியும் ஃபிரௌனையும் அவன் படை வீரர்களையும் தண்ணி கடியிலேயே அமுக்கிடுச்சு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குரான் அண்ட் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த விஷயத்த எந்த ஆராய்ச்சியாளர்களும் எந்த அறிவியலும் ஏற்றுக்கொள்ளல. காரணம், இந்த சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இப்போ உலகமே இதை ஏற்றுக்கொள்ளுது. அதை விட ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்ன அறிவியல் கூட இப்போ இதை மனசார இந்த விஷயத்த நம்பி இருக்கு. இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம் 1897 சரியா 120 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல ஒரு பாடி கரவோதமா ஒருங்கிருக்கு. அந்த உடம்பு வேற யாரோடையும் கிடையாது, 3000 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனோட உடம்பு தான். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிரௌனோட உடம்புல உள்ள வெளித்தோல்ல இருந்து உள்ளுறுப்பு வரையும் எதுவுமே அழுகாம முழுசா இருக்கிறது தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அது எந்த அறிவியல் கிட்டையும் விடை இல்லை. ஆனா குரான் அண்ட் பைபிள் இது ரெண்டுத்துலயும் விடை இருக்கு. ஸோ யார் இந்த ஃபிரௌன், எதுக்காக என் உடம்பு அழுகாம இருக்கு, இவனை பத்தி பல அதிர்ச்சியான விஷயம் அறிவியலுக்கு புனித நூல் மூலியமா கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி, செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரியா 1897 எகிப்துக்கு பக்கத்துல உள்ள இந்த ரெட் சி அப்படிங்கிற செங்கடல்ல ஒரு உடல் கதவாங்குது. அங்க வாழ்ற கடலோர மக்கள் எல்லாரும் அந்த உடலை பார்க்கும்போது அந்த உடல் அமைப்பு, முகபாவனை எதுவுமே இப்ப வாழ்ற மக்கள் மாதிரியே இல்லை அப்படின்னு உடனே அதிகாரிகள் தகவல் கொடுக்க அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த எல்லா அதிகாரியும் அங்க உள்ள மருத்துவ நிபுணர்கள் எல்லாரும் ரிசர்ச் பண்றாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இது நேத்தோ இன்னைக்கோ இறந்த பாடி கிடையாது, நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இது உயிர் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட எக்கச்சக்க மம்மி ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துக்கு குமிஞ்சிட்டாங்க. அவங்க இதை ரிசர்ச் பண்றதுக்காண்டி எடுத்து போறாங்க. எகிப்து ராஜாக்கள் லிஸ்ட்லயே மிஸ் ஆன 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அரசனான ஃபிரௌன் அப்படின்னு தெரிய வருது. அதை விட உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த உடல் மற்ற மம்மி மாதிரி எந்த கலப்படம், கெமிக்கல், உப்பு தகனம் எதுவுமே செய்யாம எப்படி இத்தனை வருஷம் கடல்ல முழுசா இருந்திருக்கு அப்படிங்கிறதா இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அவங்களுக்கு இதுக்கு மேல எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த பாடியை எகிப்துல உள்ள மியூசியத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்புறம் 19th பிரான்ஸ் கவர்மெண்ட் ஃபிரௌனோட பாடியை ஃபுல்லா ரிசர்ச் பண்றதுக்காக பிரெஞ்சு மம்மி சர்ஜியனோட ஹெட்டான டாக்டர் மோரிஸ் புக்காலி அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழு அமைக்குது. அப்புறம் எகிப்துல இருந்து பிரான்ஸுக்கு வரலாற்றிலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரி, கடைசி ராஜாவான ஃபிரௌனுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்து உள்ள கொண்டு வராங்க. டாக்டர் மோரிஸ் பல ஸ்டெப்பை பயங்கரமா பிளான் பண்ணி ரிசர்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப பழமையான, அதுவும் மிகப்பெரிய ராஜாவோட உடல் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே டாக்டர் மோரிஸ்க்கு ஹெல்ப் பண்ண வராங்க. டாக்டர் மோரிஸ் பல வகையான ஆராய்ச்சியை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா எப்படி இந்த உடல் அழுகாம இருக்கு அப்படின்னு துளி கூட இவருக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போ கூட இருந்த சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தவர் டாக்டர் மோரிஸ் கிட்ட ஃபிரௌனை பத்தி முஸ்லிமோட புனித குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, அதுல நீர், நிலம், காற்று எதுவுமே இவனை தீண்டாது அப்படின்னு போட்டிருக்குன்னு டாக்டர் மோரிஸ் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட டாக்டர் மோரிஸ், இதெல்லாம் அறிவியலுக்கு எதிரான உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள், இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா மோரிஸ் தன்னோட ஆராய்ச்சினாலும் முடியுது. ஆனா அவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலா டாக்டர் மோரிஸ் அந்த குரான்ல என்னதான் ஃபிரௌனை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு குரானோட முதல் பக்கத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் மோரிஸ் என்ன படிச்சாரு அப்படிங்கிறத நம்மளும் இப்போ போய் பார்ப்போம். ஃபிரௌன் எகிப்து நாட்டோட மிகப்பெரிய அதிகாரமுடைய அரசனாக இருக்கான். அதே மாதிரி உலகத்தில் உள்ள ரொம்ப கொடூரமான அரசனாகவும் இருந்திருக்கான். அதாவது இஸ்ரேல் மக்களை ஈவி இறக்கமே இல்லாம கைதிகளை வச்சு கொடுமைப்படுத்துவான். இது கூட பரவாயில்ல, ஆனா இந்த ஃபிரௌனுக்கு கடவுள் பயங்கர செல்வத்தை கொடுத்துருக்காரு. ஆனா அந்த ஃபிரௌன் கடவுளுக்கே துரோகம் பண்ற மாதிரி, நான் தான் கடவுள், இனிமே நீங்க என்னத்தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு சிலையும் செஞ்சு வச்சு அதை வணங்க சொல்லி மக்களை வற்புறுத்திருக்கான். இதனால கோபமான கடவுள் பார்த்தீங்கன்னா, உன்னை நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் இது எதுவுமே உன்னை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதெல்லாம் கண்டுகொள்ளாத ஃபிரௌன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வருது. எந்த மக்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்தினானோ அந்த மக்கள்கிட்ட இருந்து மிகப்பெரிய தீஜுவாலை ஃபிரௌனோட அரசாட்சியை கவுக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. இதை பார்த்து பயந்து போன ஃபிரௌன் அவனுக்கு ஜோசியம் பார்க்கறதுல அதிக நம்பிக்கை இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில எல்லா ஜோசியர்களையும் வர சொல்லி தனக்கு வந்த கனவை பத்தி விளக்கம் கேட்டிருக்கான். அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா,
நீ கொடுமைப்படுத்துற மக்கள் கூட்டத்துல இருந்து தான் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு ஆண்மகன் பிறக்க போறான், உன்னோட அழிவு அவன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஃபிரௌன் இதுவரை எந்த அரசரும் செய்யாத கொடூரமான செயலை செய்ய துணிறான். ஜோசியர் சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதியில பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் வெட்டி சாச்சிருங்க அப்படின்னு கொடூரமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறான். இதே மாதிரி பல ஆண் குழந்தைகள் பிறந்த உடனே கொல்லப்பட்டுச்சு. இவன் செஞ்ச இந்த செயல்லாம் அவனோட மரணத்தை உறுதியாக்குச்சு. அவன் என்னத்தான் குழந்தைங்களை கொலை செஞ்சாலும் அந்த நேரத்துல பிறக்க வேண்டிய அந்த ஆண் குழந்தை அவங்க யாருக்கும் தெரியாம கரெக்டா பிறந்துச்சு. அவங்க தான் கடவுளால அனுப்பப்பட்ட மூசா நபி. குழந்தையோட அம்மா குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விட்டுறாங்க. அது எங்கேயோ போய் யாருக்கிட்டேச்சும் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா அது கடைசியில ஃபிரௌனோட அரண்மனை தோட்டத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. அந்த நேரத்துல ஃபிரௌனோட கண்ணில் படாம ஃபிரௌனோட மனைவி கண்ணில் படுது. அவங்க இந்த குழந்தைய பார்த்த உடனே இது பயங்கர அழகா இருக்கு அப்படின்னு கையில தூக்கிட்டு போய் ஃபிரௌன்ட்ட இது நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு, நமக்கு தான் குழந்தைய இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் ஃபிரௌனுக்கு இவன் தான் தன்னை அழிக்க வந்தவன் இருப்பானோ அப்படின்னு ஒரு கண்ணு இருக்குது. நாட்கள் வேகமா போக போக மூசா நபியும் இளம பருவத்தை அடையிறாங்க. ஒரு கட்டத்துல ஃபிரௌனுக்கு இவன் தான் தன்னை கொல்ல வந்தவனா இருப்பானோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்த படையும் கூட்டிக்கிட்டு மூசா நபியை தேடிட்டு போறான். தான் வளர்த்த தத்து பிள்ளை அப்படின்னு கூட பார்க்காம இறக்கமே இல்லாம கொல்றதுக்கு துணிஞ்சிட்டான் அந்த ஃபிரௌன். மூசா நபிக்கு எல்லா மக்களையும் அழைச்சிட்டு செங்கடல் நோக்கி போங்க அப்படின்னு கடவுள்கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது. இவங்களும் கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே எகிப்தோட கடைசி ராஜாவான ஃபிரௌன் ஓடி வரான். மூசா நபி கடலுக்கிட்ட போயிட்டாங்க. இனிமே போக நிலப்பரப்பு இல்லை. இப்போ கடவுள்கிட்ட இருந்து உங்க கையில வச்சிருந்த கோலை உயர்த்துங்க அப்படின்னு கட்டளை வருது. ஆனா அதுக்கு முன்னாடி மூசா நபி ஃபிரௌனை பார்த்து நீ செஞ்ச பாவம்லாம் போதும், இப்போ மக்களை போக வழிவிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசியாவும் அந்த ஃபிரௌன் இதை ஏற்க மறுத்துட்டான். வேற வழி இல்லாம மூசா நபி கடவுள் சொன்ன மாதிரியே கையில் உள்ள அந்த கோலை உயர்த்துறாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு செங்கடல் ரெண்டா பிரிஞ்சு வழி கொடுக்குது. அதுல மூசா நபியும் இஸ்ரேல் மக்களும் செங்கடலோட மறுபக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபிரௌனும் அவனோட படை வீரர்களும் வந்துட்டு இருக்கும்போது மூசா நபி அவங்களோட தடியை கீழே இறக்கவும் அந்த கடல் அப்படியே அவங்கள முழுகடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஃபிரௌன் செஞ்ச பாவம் மாதிரி யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியறதுக்காக அவனோட உடல் அழுகாம அத்தாட்சியாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இதோட மோரிஸ் படிச்சு முடிக்கிறாரு. மோரிஸ் குரான்ல படிச்ச மிகப்பெரிய வரலாற்றை நம்ம ரொம்ப ரொம்ப சின்னதா சுருக்கி பார்த்துருக்கோம். நம்ம ஷார்ட்டா பார்த்ததை மோரிஸ் டீட்டெயிலா குரான்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபிரௌனோட உடல் அழுகாம இருக்கிறதுக்கும் அவன் உடல் கடல்ல கிடைச்சதும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குரான்ல அக்யூரேட்டா பொருந்துறதுனால டாக்டர் மோரிஸ் குரான் மேல பெரிய நம்பிக்கையை வைக்கிறாரு. இதனால டாக்டர் மோரிஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீமாவும் கன்வெர்ட் ஆகுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். நம்ம இந்த பார்த்த விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோட பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் see you. Bye bye.